கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 30 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப் பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். You have turned my mourning into joyful dancing. You have taken away my clothes of mourning and clothed me with joy. நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆமென். இந்த சங்கீதம் தாவீது எழுதியது என்றும் அவர் ஒரு கடினமான துன்ப நேரத்திலிருந்து கர்த்தர் தன்னை மீட்டு உயிருக்கு திரும்பி ஆசீர்வதித்ததை குறித்து பாடியது என்றும் அறியப்படுகிறது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப் பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் என்று பாடும் தாவீது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப் பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப் பண்ணினீர் என்று சொல்வதை கவனியுங்கள். தாவீது தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை, புலம்பல்களை கர்த்தர் ஆனந்தமாக மாற்றியதாக கூறுகிறார். இது ஒரு பெரிய மாறுபாடு. அழுகையிடத்தில் நடனம், சோகம் இடத்தில் சந்தோஷம். கடினமான காலங்களில் தேவன் தன் இரக்கத்தினால் மகிழ்ச்சி அளிப்பார் என்று இந்த வசனம் மூலம் உறுதி அளிக்கப்படுகிறது. என் இரட்டை களைந்து போட்டு. இங்கு இரட்டை என்பது புலம்பும் காலத்தில் அணியும் துயர ஆடைகள். தாவீது துன்ப காலத்தில் தேவனிடம் தம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி தேவனிடம் வேண்டுதல் செய்தார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை காட்டி அந்த இரட்டையை கழற்றி துக்க காலத்தை முடித்து வைத்தார். நாம் துக்கங்களை சுமக்கும் பொழுது நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து வருந்தி தேவனிடம் மன்னிப்பு கோரும்போது தேவன் நம்மீதும் இரக்கம் காட்டி நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் என்று இந்த வசனம் நமக்கு தைரியம் ஊட்டுகிறது. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சொல்வதை கவனியுங்கள். இப்பொழுது தாவீது துக்க ஆடையை விட்டுவிட்டு மகிழ்ச்சி என்ற ஆடையை அணிந்து கொண்டார். இது புது வாழ்க்கையை, புது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தாவீது மகிழ்ச்சி கொண்டு கர்த்தருக்காக வாழ தயாரானார். தாவீதைப் போல நாமும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து வருந்தி தேவனிடத்தில் இரக்கம் பெற்று மகிழ்ச்சி என்னும் ஆடையால் இடைக்கட்டி புது வாழ்க்கையை, புது ஆசீர்வாதத்தை பெறுவோம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று
ஏசாயா 61:3 வாசிக்கிறோம். நம்முடைய துயரத்தை சீர்படுத்தவும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றவுமே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய விருப்பமே அவருடைய பிள்ளைகளின் துக்கத்திற்கு முடிவு வைத்து மகிழ்ச்சியை கொடுப்பதுதான். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், எந்த ஒரு துன்பமும் நிரந்தரம் அல்ல. தேவன் நம்முடைய துயரங்களை ஆனந்தமாக மாற்றும் திறன் கொண்டவர். துக்கத்துக்கு பிறகு ஒரு புது ஆரம்பம் உள்ளது. நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த தேவனுக்கு துதி பாட வேண்டும். இது நமக்கு ஒரு ஆழ்ந்த ஆத்தும விசுவாசத்தை கொடுக்கிறது. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களிலும் கர்த்தர் செயல்படுகிறார். துக்கம் ஆனந்தமாக மாறும் என்பதை நம்பிக்கையுடன் நாம் எதிர்பார்க்கலாம். கர்த்தர் நம் துக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது அனுபவித்த அந்த சந்தோஷம் நமக்கும் கிடைக்கக்கூடியதாகும். நம் வாழ்க்கையிலும் தேவன் துக்கத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் அற்புதங்களை செய்வார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்து காட்டுகின்றது. தேவன் துக்கத்தை கடந்து மகிழ்ச்சி தரும் கடவுள். நம் வாழ்க்கையில் இருக்கும் இருளான காலங்களும் ஒரு முடிவிற்கு வரும். தேவன் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அற்புத மாற்றங்களை செய்கிறார். இந்த மாற்றம் உடம்போடு மட்டுமல்ல, ஆத்துமாவிலும் கூட நிகழ்கிறது. தேவன் நம்மை புதிய மகிழ்ச்சியின் ஆவியால் நிரப்புகிறார். துக்கம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் தேவன் நம் துக்கத்தை கவனிக்கிறார், மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், ஆறுதல் தருகிறார். ஆதலால் நாம் தேவனை நம்பிக்கையுடன் எதிர்நோக்க வேண்டும். துன்பத்தில் கூட தேவனை துதித்து பாடி கடைசி வரை விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து, எங்கள் அன்பின் தகப்பனே, உம் அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துயரங்களால் சோர்ந்து போகும்போது எங்களை மறவாமல் எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும் உமது கிருபையை நினைத்து உம்மை துதிக்கிறோம். எங்கள் துக்கத்தின் இரட்டையை நீக்கி மகிழ்ச்சியின் ஆவியால் எங்களை நிரப்புவதை இன்னும் அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். இன்று உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை துன்ப காலத்தில் கூட துதிக்கும் ஆவியை எங்களுக்கு அருளி எங்களை பலப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா செயல்களிலும் உம்மையே மகிமைப்படுத்தும் சமர்ப்பண வாழ்க்கையை நடத்த ஆசீர்வதியோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். அவரே நம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.